குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய பிப்ரவரி மந்தோட பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லக்னத்திலே வந்து குரு அமைஞ்சிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அண்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு. 7க்கும் 10க்கும் உரிய குரு வந்து இப்போ அந்த லக்னத்திலே வக்ரமாய் இருக்கிறதுனால, ஸோ 7ஆம் இடம் என்ன டைரக்டா வக்ர குரு பார்வை சமசப்த பார்வையா பார்க்கறதுனால கணவன்மார்களோட உங்களோட பார்ட்னர்ஸோட கொஞ்சம் பிரச்சனையை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம் இப்போ கொஞ்சம் பிரேக் த்ரூ ஆகும். ஏன்னா பிகாஸ் என்னன்னா வக்ரமாயிருக்காரு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க சரி செய்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல கேது இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளை சில தாமதங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். ஆனா இந்த ஒரு ஜூனுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல போய் உட்காரும் போது, ஸோ லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை வரக்கூடிய காலகட்டத்துல ஸோ மாறுற வரைக்கும் இந்த பிப்ரவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துக்குரிய அந்த வைப்ரேஷன்ஸ் கம்மியா இருக்கணும். அப்போ நீங்க எந்த விஷயத்திலயும் வந்து யார்கிட்டயும் வம்பு சண்டை போகாம இருக்கிறது இப்போ கொஞ்சம் நல்லது. 9ஆம் இடத்துல ராகு. ஸோ உங்களுடைய தந்தையோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை. சில பேர்த்துக்கு வந்து உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த விஷயத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவில்கள்ல வேலை செய்யக்கூடிய முதியவர்களுக்கு நீங்க தான தர்மங்கள் ஹெல்ப் எல்லாம் பண்ணும்போது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையோட ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல சனி, அப்போ வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் பிரேக் த்ரூ ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச பெறாரு. அப்படிங்கிற போது கொஞ்சம் மிட் ஆஃப் த மந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகுவோட இணைவும் போது ஸோ 11ஆம் இடம் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஸ்தானம் வந்து இந்த மந்த் எண்டில் தான் வரும். அது வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்க.
ஸோ சூரியனை 3க்குரிய சூரியன், அதாவது மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நீங்க பண்ணக்கூடிய பிளானிங் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் அங்கதான். எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது எந்த சைட்ல இருந்து நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. ஸோ மிதுன லக்னக்காரருங்க இந்த டைம்ல பிப்ரவரி மாதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து உங்களுடைய பிளானிங்கா இருக்கட்டும், எல்லா செயல்களும் வந்து ஒரு மார்ச் மாசம் தள்ளி வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டைம்ல நோ கடன், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை, எதை தான் நம்புறதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை, எதை தான் நம்புறதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.